Hey guys, welcome back to my channel. You're watching me on sheerusdining, your fooding destiny. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போறீங்க. ரெண்டுமே யூஸ்ஃபுல்லான ஐட்டம் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க யூடியூப்க்கு பிகினரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது சோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் sheerusdining சேனலை பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் தான் கிரியோ பிராண்ட்ல இருந்து வாங்கியிருந்த ஒரு ட்ரைபாட் வித் 12-inch ஹாலோ ரிங் லைட் வாங்கியிருந்தேன். இது ரெண்டுமே ஒரே செட்டா வருது. இது ரெண்டத்தையுமே சேர்த்து நான் Amazonல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் இதோட பேக்கேஜிங் குவாலிட்டி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி பார்த்துடலாம். ரெண்டுத்தையுமே நல்லா நீட்டா பேக் பண்ணி எந்த டேமேஜுமே ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக போத் ட்ரைபாட் அண்ட் ரிங் லைட்டுக்குமே பபிள் ராப் பண்ணி டெலிவரி பண்ணியிருந்தாங்க. பேக்கேஜிங் செம்ம பக்காவா இருந்துச்சு. ட்ரைபாட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஹெவியான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி அதோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ரிங் லைட்டை ஓப்பன் பண்ணி பார்த்ததுல அதுல ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருந்தாங்க அண்ட் கிரியோ பிராண்டோட ஒரு ஸ்டிக்கரும் கொடுத்திருந்தாங்க. இந்த ரிங் லைட்டை ஆக்சஸ் பண்றதுக்காக ஒரு வயர் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க அண்ட் சென்டர் ஆஃப் தி ரிங் லைட்ல போத் ஃபோன் அண்ட் கேமரா ஹோல்டர் கொடுத்திருக்காங்க. இதுல ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரைபாட் பத்தி பார்க்கலாம். ஃபைபர் ஆர் பிளாஸ்டிக்ல கொடுக்காம ஒரு ஹெவியான மெட்டல்ல கொடுத்திருக்கனால இந்த ட்ரைபாடோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைபாடோட மேக்ஸிமம் ஹைட் 7 feet வரைக்கும் வருது. 3 feet to 7 feet ஹைட்ல நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டுக்கு தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு இல்லாம எந்த ஹைட்டுக்கு வேணாலும் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் லாக்கிங் கிளிப் கொடுத்திருக்காங்க. கிளிப்பை ரிலீஸ் பண்ணி அந்த ஹைட்டுக்கு வச்சுட்டு அந்த கிளிப்பை லாக் பண்ண உடனே அது ஆடாம அசையாம அதே மாதிரி ஃபிக்ஸ் ஆயிக்கும். ட்ரைபாடோட 3 edgesலயுமே ரப்பர் புஷ் கொடுத்திருக்கறனால grip நல்லா இருக்கு. இப்போ ட்ரைபாடுக்கு மேல தெரியுற ஸ்க்ரூல ரிங் லைட்டை வச்சு டைட் பண்ணிட்டோம்னா அது ஃபிக்ஸ் ஆயிடும். ரிங் லைட்டுக்கு USB போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. சோ போனோட அடாப்டர்ல இதை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ரிமோட் கண்ட்ரோல்ல கொடுத்திருக்கிற ஆன் ஆஃப் பட்டனை ஆன் பண்ணோம்னா ரிங் லைட் ஆன் ஆயிடும். இப்போ நடுவுல கொடுத்திருக்கிற ஹோல்டர்ல போன் ஆர் கேமரா வச்சு நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரிங் லைட்டும் கிரியோ பிராண்டோட ரிங் லைட் தான். ஹாலோங்கிற நேமோட இது அவைலபிளா இருக்கு. 12 inches டயாமீட்டர்ல இந்த ரிங் லைட் அவைலபிளா இருக்கு அண்ட் 400 days வரைக்கும் இதுக்கு வாரண்டி கவர் ஆகுது. அதுக்குள்ள லைட் ஃபியூஸ் போயிடுச்சு இல்ல ஒர்க் ஆகல அப்படின்னா வாரண்டி யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிங் லைட்ல 3 கலர் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. ஓஷனிக் ப்ளூ, நேச்சுரல் ஒயிட், சன்னி எல்லோங்கிற 3 கலர் கொடுத்திருக்காங்க. நம்ம வேணுங்கிற கலரை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல ஆன் ஆஃப் பட்டன், ஸ்விட்ச் டெம்பரேச்சர்னு கலர் சேஞ்ச் பண்றதுக்கான ஒரு மோடும் கொடுத்திருக்காங்க அண்ட் பிரைட்னஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ற மாதிரி பிளஸ் அண்ட் மைனஸ் சிம்பிள் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பிரைட்னஸ் லெவலை நம்ம இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா இதோட பிரைஸ் டீடைல்ஸ் என்னங்கறத சொல்லிடுறேன். நான் போத் ரிங் லைட் அண்ட் ட்ரைபாட் சேர்த்து 1300 rupeesக்கு Amazonல வாங்கியிருந்தேன். உங்களுக்கு ரிங் லைட் மட்டும் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். 750 rupeesக்கு அவைலபிளா இருக்கு. அடுத்து நான் அன்பாக்ஸ் பண்றது மோஸ்ட் ஆஃப் தி விமனுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட். இது வந்து பிரஸ்டீஜ் பிளாட்டினா பாப்புலரோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட் தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. யார் அனுப்பியிருந்தா, எங்க இருந்து அனுப்பியிருந்தாங்க, பிரைஸ் டீடைல்ஸ், கெப்பாசிட்டி எல்லாமே தனி வீடியோவா மேக் பண்ணி முன்னாடியே அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோல சும்மா ரஃபா காட்டுறேன். ஆனா இதை பார்த்துட்டு அந்த வீடியோவும் போய் பார்க்கணும். அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லவும் பெய்ட் ப்ரொமோஷன் நினைச்சுக்காதீங்க. ஹானஸ்ட் ரிவ்யூ தான் கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. எனக்கு அனுப்பியிருந்ததுல ஒரு ஹியூஜ் பிரியாணி பாட், ஒரு கடாய், ஒரு ஃப்ரை பேன் அண்ட் ஒரு சாஸ் பேன் அனுப்பியிருந்தாங்க. இதுல ஃப்ரை பேனை தவிர மற்ற எல்லாத்துக்குமே டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் லிட் வித் ஹீட் ரெசிஸ்டன்ட் ஹேண்டிலோட இருந்துச்சு. நல்ல ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் செட். இதோட பிரைஸ் டீடைல்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி எல்லாமே அந்த வீடியோல டீடைலா சொல்லிட்டனால இதுல நான் எதுவுமே சொல்லல. சோ கோச்சுக்காம போய் அந்த வீடியோ பாத்துருங்க. ஈவினிங்க்கு மேல எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிட்டு வீட்டுல வெஜிடபிள்ஸ்னு எதுவுமே இல்லாததுனால வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக 2 பேருமே சேர்ந்து மார்க்கெட் போய் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு சென்னை ஸ்டைல் பிரியாணி சாப்பிடணும் போல இருந்தனால சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு போய் பிரியாணி வாங்கலான்னு பிளான் பண்ணி அங்கே தான் போயிருந்தோம். இங்கே நான் இது வரைக்கும் பிரியாணி ட்ரை பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போய் பிரியாணி வாங்குறது. இங்கே சென்னை ஸ்டைல் பிரியாணி கிடைக்கும்னு கேள்விப்பட்டதுனால சரி இங்கே போய் வாங்கிடலான்னு போய் மட்டன் பிரியாணி கேட்டோம். மட்டன் பிரியாணி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டனால சிக்கன் பிரியாணி மட்டும் ஒன்று வாங்கிட்டோம். இங்கே ஒரு பிரியாணி வாங்கினாலே 2 பேர் தாராளமாக சாப்பிடலான்னு கேள்விப்பட்டதுனால ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே பிரியாணி பிரைஸ் வந்து 230 or 240 சம்திங். நான் மறந்துட்டேன். தெரிஞ்சவங்க கரெக்டான ப்ரைஸை கமெண்ட்ல சொல்லுங்க. பிரியாணியை கையில் வாங்கினதுமே செம்ம பசி. சென்னை ஸ்டைல் பிரியாணி வேற சொல்லவே வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போனோடனே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த காய்கறிலாம் எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணியோட குவான்டிட்டி நல்லா தாராளமாக கொடுத்துருந்தாங்க. 2 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு நிறையவே இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை. பிகாஸ் அஜினமோட்டோ நிறைய சேர்த்துருந்தாங்கன்னு அப்படியே தெரிஞ்சிச்சு. பிரியாணியோட டேஸ்ட்டை தாண்டி அஜினமோட்டோட டேஸ்ட் தான் அதிகமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொரு வாட்டி வாங்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். உங்களுக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் ஒன்று கமெண்ட்ல சொல்லுங்க.
பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்றேன். ஆனா யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த வாட்டி கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சு ஒரு பேக்ல போட்டு வச்சுட்டேன். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நிறைய கொடுத்தாலும் கஷ்டமா இருக்கு, கம்மியா கொடுத்தாலும் கஷ்டமா இருக்கு. நிறைய கொடுத்துறாங்கன்னு சந்தோஷப்படுறதா இல்ல நைட் ஆயிடுச்சு இனிமேட்டு இதை போய் ஆஞ்சு வைக்கணும்னு வருத்தப்படுறதான்னு தெரியல. இதே கம்மியா கொடுத்துறாங்கன்னா இன்னும் இவ்வளோன்னு தான் கொடுத்துருக்காங்கன்னு வருத்தமா இருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்குமா இல்ல எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே பிரிச்சு பேக்ல போட்டதை இப்போ தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. வீட்டில் கொஞ்சம் கூட கேர்டு இல்லைனாலும் எனக்கு வேலையே ஓடாத மாதிரி இருக்கும். சரி கேர்டு உர ஊற்றிலாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் பால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் இப்போ காய்ச்சி உர ஊற்ற போகிறேன். டீ காஃபிலாம் போடணும்னா பசும்பால் யூஸ் பண்ணிப்பேன். அதுவே கேர்டு உர ஊற்றுனா மட்டும் ஆவினில் ஃபுல் ஃபேட் மில்க் கிடைக்கும்ல, அதை வாங்கி உர ஊற்றிடுவேன். ஏன்னா அதில் உர ஊற்றும் போது கேர்டு நல்லா திக்காக கிடைக்கிற மாதிரி இருக்கும். பசும்பால் காய்ச்சும் போது மேலே படுற ஆடையெல்லாம் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி 2-3 கண்டெய்னர் ஆனதுக்கு அப்புறமா வெண்ணெய் எடுக்கிறது, நெய் உருக்கிறதெல்லாம் பண்ணுவேன். அந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வெண்ணெய் வீட்டிலே எப்படி எடுக்கிறதுன்னு தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷால்லா சீக்கிரமே அந்த வீடியோவும் போஸ்ட் பண்றேன். பட்டர் வீட்டிலே எப்படி எடுக்கிறதுன்னு ஒரே ஒரு கமெண்ட் வந்தா போதும். இப்போ சேர்த்து வச்சிருக்க ஆடையை வச்சு எப்படி வெண்ணெய் எடுக்கலாங்கிற அடுத்த வீடியோ அதுவே போஸ்ட் பண்ணிடுறேன். கட்டியான தயிர் நான் எப்படி செய்வேன்னா, நல்ல ஃபுல் ஃபேட் மில்கை ஒரு 6-7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறணும். காய்ச்சி ஆற வச்ச பால் லூக்வார்ம் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது 2 டேபிள் ஸ்பூனுக்கு கேர்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சேர்த்து கேர்டு நல்லா பால் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். என்னோட ஃப்ரிட்ஜ் சாம்சங் கேர்ட் மாஸ்ட்ரோ. இதில் கேர்டு உர ஊற்றுறதுக்குன்னே தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால நான் எப்போவுமே தயிரை உர ஊற்றி ஃப்ரிட்ஜில் தான் தூக்கி வச்சிருவேன். தயிர் உர ஊற்றி வைக்கிறதுக்குனே செப்பரேட்டாக ஒரு கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம பாலில் தயிரை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி டைட்டாக மூடி இது கொடுத்துருக்க ஸ்டாண்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி ஃபிட் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜ் டோரில் கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் சாஃப்ட் திக்குன்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி திக்கில் வச்சுட்டோன்னா திக்கான கர்ட் கிடைக்கும். ஒருவேளை கர்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா சர்வுங்கிற ஆப்ஷனில் லைட் எரியும். ஸோ இப்படி தான் ஃப்ரிட்ஜில் கெட்டி தயிர் புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. இதெல்லாம் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகும். ஆனால் கர்டுங்கிற ஆப்ஷனை பார்க்கவுமே எனக்கு கர்ட் ரொம்ப பிடிக்குங்கிற நான் இந்த ஃப்ரிட்ஜே வாங்கிட்டேன். அப்புறம் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிட்டனால நானும் சதாமும் அப்படியே வாக்கிங் மாதிரி போனோம். போயிட்டு பக்கத்தில் கேபிஎஸ்னு ஒரு சூப்பரான வெஜ் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே திக்கா கொலன்னு பால் காய்ச்சி சூப்பராக நாட்டு சக்கரை போட்டு டீ கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from sheerusdining, your fooding destiny. Bye guys.